வணக்கம். இன்றைக்கி கோவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போட்டு கொஞ்சம் வெந்தயம், புளிக்குழம்புக்குன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இது பெரிய வெங்காயம் போட்டிருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கிறாங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். கோவக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கு. நீளமாக கட் பண்ணோன்னா இது நாட்டு கோவக்காய், அதனால் இது நிறையவே கசப்பு இருக்கும் கேள்விப்பட்டேன். அதனால் கழுவிட்டு நறுக்கிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு ஒரு டைம் கழுவிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். அல்லது ஒரு தயிரில் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துட்டிங்கனாலும் அந்த கசப்பு தன்மை போயிடும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் தேங்காய், சீரகம் கொஞ்சம் போட்டு அது கூட 2 பூண்டு, தக்காளி பழம் 1 அல்லது 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு பல் 2, தேங்காய் அரை மூடி தேங்காய், சிறிதளவு சீரகம், தக்காளி பழம் 2. கோவக்காய் எந்த அளவு நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தக்காளி பழம் மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இதோடு ஊற்றிடலாம். தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு, புளி 1 கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து ஊற வச்சு அந்த சாறு எடுத்து இதில் ஊற்றிடலாம். புளி தண்ணி, சாம்பார் பொடி, காரத்தை பொறுத்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ காரம் நிறையா சாப்பிடுவாங்களா, கொஞ்சமாக சாப்பிடுவாங்களா, காரம் வச்சு உப்பு ஒரு சிலர் அதிகமாக வேணும்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக இருக்கணும்பாங்க. அது மாதிரி அதை பொறுத்து உப்பு காரம் சேர்த்துக்கலாம். குக்கரில் வச்சோம்னா 1 விசில் அல்லது 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். நான் குக்கரில் வைக்கலை, வெறுமையாக வச்சுருக்கேன். இதை இப்போ மூடி வச்சிடலாம். இந்த புளிக்குழம்பு நான் சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டேன். அப்படி ஒரு நல்ல சுவையாக இருந்தது. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஊற்றணும். அப்போ தான் நல்லா வேகும். சூப்பராக கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றி இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி கோவக்காய் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும்.
நாட்டு கோவக்காய் கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட்டு, குழம்பு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.